ரித்தி தமிழகம் முழுவதும் விறுவிறுப்பாக 39 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் 41.41%, அதிகபட்சமாக தர்மபுரியில் 57.86% வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போது முதல் தொகுதியான திருவள்ளூரில் 49.82% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதே போல வட சென்னையில் 44.84, தென் சென்னையில் 42.10, மத்திய சென்னையில் 41.47. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒப்பிடும்போது வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை ஆகிய சென்னையை சுற்றியுள்ள அந்த 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவானது 45க்கு உள்ளே இருப்பதால் மந்தமான வாக்குப்பதிவு என்று தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது தவிர வட மாவட்டங்களான ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 45.96%, காஞ்சிபுரத்தில் 49.94%, அரக்கோணத்தில் 53.83%, வேலூரில் 53.17% வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக தற்போது தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி தெரிய வருகிறது. இதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி, திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் சராசரியாக 55%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னையில் தமிழகத்தின் மத்திய மாவட்டமான திருச்சியில் 50.71% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருவண்ணாமலையில் 53.72% வாக்குகள் பதிவாகி உள்ளன. இதே போல ஈரோடு, கொங்கு மண்டலமான ஈரோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, சேலம், கரூர், நாமக்கல் ஆகிய தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றிருக்கிறது. நாமக்கல்லில் 57.67% வாக்குகளும், ஈரோட்டில் 54.13% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. திருப்பூரில் 51.07% வாக்குகள் பதிவாகி உள்ளன. நீலகிரி தொகுதியில் மத்திய அமைச்சர்கள் எல் முருகன் மற்றும் ஆர் ஆசா போட்டியிடும் நீலகிரி தொகுதியில் 52.49% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் உள்ளிட்டோர் போட்டியிடக்கூடிய அந்த கோவை தொகுதியை பொறுத்தவரை 50.33% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. பொள்ளாச்சியில் 53.14%, சேலத்தில் 55.53%, கரூரில் 56.65% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரை வாக்கு சதவீதமானது 51% வாக்குகள் பதிவாகி உள்ளன. இன்னும் வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு 2 மணி நேரம் மட்டுமே பாக்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது 3 மணி வாக்கு நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. பெரம்பலூரில் 56.34% வாக்குகளும், கடலூரில் 52.13% வாக்குகளும், சிதம்பரத்தில் 55.23% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கார்த்தியாயினி, அதிமுகவின் சார்பாக சந்திரகாசன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தமிழ்ச்செல்வி அங்கு களமிறங்கி இருக்கிறார். இதே போல மயிலாடுதுறை தொகுதியில் 52% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை அங்கு திமுக சார்பாக மா.க. ஸ்டாலின் மற்றும் அதிமுக சார்பாக பாபு, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கலியபெருமாள், அதிமுகவின் சார்பாக அங்கு பாபு ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். இதனால் மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை 52% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்தவரை அங்கு அதிமுக சார்பாக சுர்ஜித் சங்கர் போட்டியிடுகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வை. செல்வராஜ் போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எஸ்.ஜி.எம். ரமேஷ் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கார்த்திகா போட்டியிடுகிறார். நாகப்பட்டினத்தில் 52.72% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. தஞ்சாவூர் தொகுதியில் 52.02% வாக்குகள் தஞ்சாவூர் தொகுதியில் பதிவாகி இருக்கின்றன. சிவகங்கை தொகுதியில் 51.79% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. சிவகங்கையில், மதுரையில் 47.38% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மதுரையை பொறுத்தவரை அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சு. வெங்கடேசனும், பிஜேபியின் சார்பாக பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசனும், அதிமுகவின் சார்பாக டாக்டர் சரவணனும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சத்யா தேவியும் அங்கு போட்டியிடுகின்றனர். இதனால் அங்கு மதுரை
மாவட்டத்தை பொறுத்தவரை வாக்குப்பதிவு சதவீதமானது மந்தமான சூழ்நிலையில் தான் இருக்கிறது. தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தென்காசி, சிவகங்கை, தேனி, விருதுநகர் மாவட்டங்களை பொறுத்தவரை நெல்லையில் வாக்குப்பதிவு 48.58% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்த தமிழகத்தின் சராசரியை பொறுத்தவரை நெல்லையில் வாக்குப்பதிவு சதவீதமானது குறைவாக இருக்கிறது, 48.58. தூத்துக்குடியை பொறுத்தவரை 50.41% வாக்குகள் தூத்துக்குடியில் பதிவாகி இருக்கின்றன. திருநெல்வேலியை பொறுத்தவரை அங்கு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ராபர்ட் புரூஸும், அதிமுகவின் வேட்பாளராக ஜான்சி ராணியும், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சத்யாவும் போட்டியிடுகிறார்கள். 48.58% வாக்குகள் நெல்லை தொகுதியில் பதிவாகி இருக்கின்றன. தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை 50.41% வாக்குகள் தூத்துக்குடி தொகுதியில் பதிவாகி இருக்கின்றன. ராமநாதபுரம் தொகுதியில் 51.16% வாக்குகள் ராமநாதபுரம் தொகுதியில் பதிவாகி இருக்கின்றன. கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை 51.12% வாக்குகள் கன்னியாகுமரி தொகுதியில் பதிவாகி இருக்கின்றன. தென்காசியில் 51.45% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தென்காசி தொகுதியை பொறுத்தவரை அங்கு திமுக சார்பாக ராணி ஸ்ரீகுமார் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இசை மதிவாணன் போட்டியிடுகிறார். மற்றும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அங்கு போட்டியிடுகிறார். இதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாஜக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் ஜான் பாண்டியன் போட்டியிடக்கூடிய தென்காசி தொகுதியின் வாக்கு சதவீதம் 51.45%. சிவகங்கையில் 51.79% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரை அங்கு அதிமுகவின் சார்பாக சேவியர் தாஸ், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேவநாதன் யாதவ் மற்றும் அதிமுகவின் சார்பாக அங்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடக்கூடிய சிவகங்கை தொகுதியில் 51.79% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. தேனி தொகுதியை பொறுத்தவரை அங்கு 52.52% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திமுகவின் சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன் தேனி தொகுதியில் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மதன் ஜெயபால் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பாக நாராயணசாமியும், அமமுகவின் கட்சியின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் போட்டியிடுகிறார்கள். தேனி தொகுதியில் 52.52% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. விருதுநகரில் 53.45% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. விருதுநகரை பொறுத்தவரை அங்கு தேமுதிக கட்சியின் சார்பாக விஜய பிரபாகரன் அங்கு போட்டியிடுகிறார். இதே போல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ராதிகா சரத்குமாரும், காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாணிக்கம் தாகூரும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அருண்மொழி தேவனும் அங்கு போட்டியிடுகிறார்கள். விருதுநகர் தொகுதியில் 53.45% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரை வாக்கு சதவீதமானது 51% வாக்குகள் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கின்றன. வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு இன்னும் 2 மணி நேரமே பாக்கியுள்ள சூழ்நிலையில் வாக்கு சதவீதம் 65% 70% வரை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை வாக்கு சதவீதம் உயரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. ரித்தி.